கோல்டன் திருச்சி நேயர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கும் வணக்கம். தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா தெரியாதா? இந்த வாட்டி ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து தமிழ்நாட்டுல இல்ல மலேசியால வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுல வச்சாலே வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டை தெறிக்க விட்டுருவாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மலேசியால கொண்டு போய் வச்சிருக்காங்க. மலேசியாவே கண்டிப்பா வந்து தெறிக்க விட போறாங்க. தமிழ்நாட்டிலே நடந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அவருக்கு அவருக்கும் தனியாக ரசிகர் படையே இருக்கு. கண்டிப்பா வந்து தமிழ்நாடே வந்து ஒரு சந்திச்சு போயிடும். ஆனா மலேசியா இந்த வாட்டி எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள் மெயினா தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் படையெடுத்து மலேசியா போக போறாங்கன்னு சொல்லி தெரியல. பெரிய ஆடியோ லான்ச்சா வந்து கண்டிப்பா மலேசியால நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து அவரோட கடைசி படம். இப்ப ரீசெண்டா வந்து வெளியான தளபதி கச்சேரி அந்த பாட்டு வந்து எல்லாமே பாத்திருப்பீங்க. அதுல வந்து அந்த பாட்டோட எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் 2026 எலெக்ஷனுக்கு வர போறாரு. சிஎம் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்து நிக்கிறாரு. இந்த 2026 வந்து கண்டிப்பா வந்து வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து நல்லது செய்ய போறேன். இதுக்கப்புறம் வந்து நான் திரைப்படத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பா ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அவர் ஸ்கிரீன்லயே பாத்துட்டாங்க. ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தவங்களுக்கு அவர் வந்து இனிமே ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு எமோஷன் தான் அது. அது யாராலும் தாங்கிக்க முடியாது. அது ஒரு பிகஸ்ட் எமோஷன்.